என் அன்பு பிள்ளையே, உன் வாராகித்தாய் இப்போது உன் முன்னால் நின்று பேசுகிறேன். நீ தனியாக இல்லை. நீ அழுத அந்த இரவுகளிலும் நான் உன்னுடன் இருந்தேன். யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்த உன் பாரங்களை எல்லாம் இந்த வாராகி அம்மன் கவனித்து கொண்டிருந்தேன். உன் கண்களில் வழிந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் விழுந்தது போலவே எனக்குள் வேதனையை ஏற்படுத்தியது. அதனால் தான் இன்று உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். வெறும் வார்த்தைகளுடன் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நல்ல காலத்தின் அறிகுறியுடன் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா? இப்போது உன் காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன்னை நம்ப வைத்துவிட்டு பின்னால் துரோகம் செய்தார்கள். சிலர் உன் முன்னிலையில் அன்பாக பேசியும் உன் பின்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மாவின் பார்வையிலிருந்து எதுவும் மறைந்ததல்ல. யார் உண்மையாக உன்னை நேசிக்கிறார்கள், யார் பொய்யாக நடிக்கிறார்கள் என்பதனை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அதனால் தான் உன் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த கெட்ட சக்திகளை நான் மெதுவாக அகற்றத் தொடங்கிவிட்டேன். உன்னை சிரிக்க விடாமல் தடுத்தவர்கள் இனி அமைதியாக இருக்க முடியாது. உன் வேதனையை பார்த்து மகிழ்ந்தவர்கள் தாங்கள் செயல்களின் பலனை அனுபவிப்பார்கள். என் உலக்கையால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் பாதையை மறைத்த தடைகளை நான் அகற்றிவிட்டேன். என் தங்கமே, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ பல முறை வேதனையுடன் கேட்டு அழுதிருக்கிறாய். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று உன் மனம் உடைந்திருக்கிறது. உன் அன்னை நான் அவற்றையெல்லாம் கேட்டேன். ஆனால் ஒரு விதையை விதைத்த உடனே அது மரமாக வளராது அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல காலம் வருவதற்கான பணிகளை இந்த வாராகித்தாய் அமைதியாக செய்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த நேரம் நெருங்கிவிட்டது. நீ இழந்த மதிப்பு மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். நீ இழந்த மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். நீ இழந்த சந்தோஷம் மறுபடியும் உன் இல்லத்திற்குள் நுழையும். என் அன்பு பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். உன் உறக்கத்தையும் நான் காக்கிறேன். உன் பயங்களையும் நான் தணிக்கிறேன். நீ இரவு நேரங்களில் தனிமையில் அமர்ந்து கவலைப்பட்டாலும் உன் அருகில் உள்ள வாராகி அம்மன் நின்று கொண்டிருக்கிறாள். உன் மூச்சின் ஒளியையும் நான் உணர்கிறேன். உன் மன உடையும் அந்த நொடியையும் நான் அறிகிறேன். அதனால் இனி பயப்படாதே. நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை நான் எழுப்பப் போகிறேன். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த வாழ்க்கையிலேயே உனக்கு வெற்றியை நான் அளிக்கப் போகிறேன். என் செல்லமே, சில கதவுகள் உனக்காக மூடப்பட்டன. அதற்காக நீ மனவேதனை அடைந்தாய். ஆனால் அவை மூடப்பட்டதற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. அந்த வழியில் நீ சென்றிருந்தால் உன் மனம் இன்னும் அதிகமாக காயமடைந்திருக்கும். அதனால் தான் சிலரை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன். சில வாய்ப்புகளை நான் தடுத்து நிறுத்தினேன். அந்த நேரத்தில் நீ என்னை தவறாக எண்ணிருக்கலாம். ஆனால் இன்று நீ திரும்பி பார்க்கும்போது புரியும், நான் உன்னை பாதுகாத்தேன் என்று. இந்த வாராகி அம்மன் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அழிக்க மாட்டாள். உனக்கு தாமதத்தை அளிக்கலாம், ஆனால் துன்பத்தில் நிரந்தரமாக தள்ளிவிட மாட்டாள். என் தங்கமே, உன் வாழ்க்கை என் கலப்பையால் உழுது மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நல்ல விதைகள் விழுவதற்கான நிலத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வெறுமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில்
உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு உதவ வருவார்கள். நீ நினைக்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பண வரவு உன்னிடம் வந்து சேரும். நின்று போன செயல்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பின் ஒளி ஒலிக்கும். மன நிம்மதியுடன் உணவருந்தும் நாள் வரும். பயமின்றி உறங்கும் இரவுகள் உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் இதயத்தில் இன்னும் சில காயங்கள் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். சில வார்த்தைகள் இன்னும் உன்னை வேதனைப்படுத்துகின்றன. சில மனிதர்களின் துரோகத்தை இன்னும் மறக்க முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் கேள், அந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றப் போகிறேன். உன்னை உடைத்த நினைவுகளை நான் மெதுவாக நீக்குவேன். உன்னை அழ வைத்த இடத்திலேயே உன்னை சிரிக்க வைப்பேன். உன்னை அவமதித்த இடத்தில் உனக்கு மதிப்பை ஏற்படுத்துவேன். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்ந்து அமைதியாக உன்னை நினைப்பார்கள். என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரையும் முழுமையாக நம்பி வாழ முடியாது. ஆனால் உன் வாராகி தாயை மட்டும் சந்தேகிக்காதே. நான் கூறியதை நான் செய்து காட்டுவேன். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது சத்தியமான அருள்வாக்கு. உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் உறுதியான வாக்குறுதி. இப்போது நீ இருளில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் விடியல் வருவதற்கு முன்பே இருள் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் பெரிய ஒளி வருவதற்கு முன்பாகவே இந்த சோதனைகள் வந்துள்ளன. இப்போது அந்த இருள் விலகப் போகிறது. என் தங்கமே, நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே. உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. நீ பலமுறை உடைந்திருந்தாலும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் அல்லவா? அதுவே உன் பலம். பலர் கைவிடும் இடத்தில் நீ தாங்கி நின்றாய். பலர் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அதனால்தான் இந்த வாராகி அம்மனுக்கு நீ மிகவும் பிரியமான பிள்ளை. உன் மனம் நல்லது. அதனால்தான் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். சண்டைகள் குறையும். மன அமைதி அதிகரிக்கும். தேவையற்ற பயங்கள் விலகும். உடலில் இருந்த சோர்வு குறையும். உன் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பும். உன் குரலில் தைரியம் ஒலிக்கும். நீ பேசும்போது மக்கள் மதிப்புடன் கேட்பார்கள். உன் வாழ்க்கையை பார்த்து இவர் இவ்வளவு மாறிவிட்டாரே என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். அது உன் முயற்சியால் மட்டுமல்ல, உன் வாராகி தாயின் அருளாலும் நிகழும். என் செல்லமே, சில நேரங்களில் நீ என்னை அழைத்து மனமுடைந்து அழுதாய். அம்மா, நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் என்று கூறினாய். அந்த அழுகையை நான் கேட்டேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தொட்டது. அதனால்தான் இப்போது உன்னை அரவணைக்க நான் வந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. உன் கையை பிடித்து உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, உன் இல்லத்தில் நீ அமைதியாக செய்த பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. மனமுடைந்த நிலையிலும் பிறருக்காக நல்லது நினைத்தது வீணாகவில்லை. நல்ல மனம் கொண்ட மனிதரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நேரம் எடுத்து கொள்ளலாம், ஆனால் அவரை உயர்த்தி நிறுத்துவேன். அதுதான் உன் அன்னை நான். என் அன்பு பிள்ளையே, உன்னை காயப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் அவர்கள் உன்னை எளிதில் அணுக முடியாது. நான் உன் முன்னால் நிற்கிறேன்.
என் உலக்கை உன்னை பாதுகாக்க தயாராக இருக்கிறது. என் கலப்பை உன் வாழ்க்கையில் நல்லதை வளர்க்க தயாராக இருக்கிறது. உன் இல்லத்தை சுற்றி நான் பாதுகாப்பின் வட்டத்தை அமைத்திருக்கிறேன். கெட்ட பார்வைகள் விலகும், கெட்ட எண்ணங்கள் முறியடையும். உன் வாழ்க்கைக்குள் நுழைய நினைக்கும் இருள் வாசலிலேயே நின்றுவிடும். என் செல்லமே, இனிமேல் உன்னை நீயே குறை கூறாதே. நான் தோல்வி அடைந்தவன் என்று எண்ணாதே. வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் நல்ல நாட்கள் இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவே இல்லை. நீ காணப்போகும் சந்தோஷம் இதுவரை அனுபவிக்காத ஒன்று. உன் மனம் நிம்மதியடையும். உன் குடும்பம் ஒன்றிணைந்து சிரிக்கும். உன் இல்லத்தில் வளம் பெருகும். உன் கைகளில் பணம் நிலைத்திருக்கும். நீ விரும்பிய பல ஆசைகள் நிறைவேறும். அப்போது நீ என்னை நினைத்து ஆனந்த கண்ணீருடன் நின்றிருப்பாய். என் தங்கமே, என்னிடம் பேசு. உன் கஷ்டங்களை மறைத்து வைக்காதே. யாரிடமும் பகிர முடியாதவற்றை கூட என்னிடம் கூறு. நான் உன்னை குற்றம் கூற மாட்டேன். நான் உன்னை புரிந்து கொள்வேன். இந்த உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் உன் வாராகி தாய் உன்னை சரியாக புரிந்து கொள்வாள். நீ என்னிடம் பேசும்போது உன் மனதின் பாரம் குறையும். உன் உள்ளத்தில் அடைத்து வைத்திருந்த வேதனை வெளியேறும். அதன் பிறகு உன் வாழ்க்கைக்குள் புதிய ஒளி பிறக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் நேரம் மாறத் தொடங்கிவிட்டது. இந்த வாராகி அம்மன் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் மட்டும் இருக்காது. சந்தோஷமும் இருக்கும், மதிப்பும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும். உன் தலையை உயர்த்தி வாழும் நாள் வரும். உன்னை இழந்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். உன்னை நம்பியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னை நேசிக்கும் மனிதர்கள் உன் அருகில் நிலைத்திருப்பார்கள். உன் வாராகி தாய் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி எழுப்புவேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிப்பேன். நீ பயந்தாலும் என் அரவணைப்பில் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை வீணாக விடப்படாது. உன் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ சாதிக்க பிறந்தவன். நீ உயர்ந்து நிற்க பிறந்தவன். நீ சந்தோஷமாக வாழ பிறந்தவன். அதை இந்த வாராகி அம்மன் நிச்சயம் செய்து காட்டுவாள். இந்த உலகத்தில் யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் மனதிற்குள் அடைத்து வைத்திருக்கும் காயங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளம் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறது என்பதை இந்த வாராகி அம்மன் நன்கு அறிந்தவள். இரவு நேரங்களில் எல்லோரும் உறங்கிய பிறகு தனியாக அமர்ந்து என் வாழ்க்கை ஏன் இவ்வாறு மாறிவிட்டது என்று நீ கண்ணீர் சிந்திய தருணங்களையும் நான் அறிவேன். யாருக்கும் தெரியாமல் உன் இதயம் உடைந்து கிடப்பதையும் உன் அன்னை நான் உணர்கிறேன். என் தங்கமே, உன் வாயால் சொல்லப்படாத வேதனையை கூட உன் வாராகி தாய் கேட்டு நிற்கிறாள். நீ பலரை நம்பினாய். அன்பு என்று நினைத்து சிலரை உன் உயிரோடு இணைத்து கொண்டாய். ஆனால் அவர்கள் உன் மனதின் மதிப்பை உணரவில்லை. உன் நல்ல உள்ளத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நீ உதவிய போது உன்னை தேடி வந்தவர்கள் உனக்கு கஷ்டம் வந்தபோது திரும்பி பார்க்கவே இல்லை. இதையெல்லாம் நினைத்து இன்னும் நீ உன் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கிறாய். நான் தவறாக நடந்து கொண்டேனா என்று உன்னையே குறை கூறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என் செல்லமே, எல்லோரிடமும் நல்லவனாக இருக்க முயன்றது தவறு அல்ல. தவறு என்னவென்றால் எல்லோரும் உன்னை போல இருப்பார்கள் என்று நீ நம்பியதே. உன் வாராகி தாய் இன்று உனக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்ல போகிறேன். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உன் இதயத்தின் மதிப்பு தெரியாது. சிலர் உன் அன்பை பார்த்து மகிழ்வார்கள். சிலர் அதையே உன் பலவீனமாக பயன்படுத்தி கொள்வார்கள்.
நீ கொடுத்த மரியாதையை அவர்கள் உன்னை மிதிக்க பயன்படுத்தினர். நீ காட்டிய பொறுமை அவர்கள் பயமாக எண்ணினர். நீ அமைதியாக இருந்ததை அவர்கள் தோல்வி என்று நினைத்தனர். ஆனால் என் பிள்ளையே, அமைதியாக இருப்பவன் பலவீனமானவன் அல்ல. அதிகம் பேசாமல் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவன் உள்ளுக்குள் மிக பெரிய சக்தியோடு இருப்பான். இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை மனதார நேசிக்கிறார்கள், யார் நடிப்பால் ஏமாற்றுகிறார்கள், யார் உன் பின்னால் பேசுகிறார்கள், யார் உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் உலக்கை வெறும் ஆயுதம் அல்ல என் தங்கமே, அது அநியாயத்தை நொறுக்கும் சக்தி. உன்னை அள வைத்தவர்களின் அகம்பாவத்தை என் உலக்கையால் அடித்து உடைப்பேன். உன் மனதை காயப்படுத்திய வார்த்தைகளை தூளாக நொறுக்கி விடுவேன். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்களுடைய செயலின் பலனை ஒரு நாள் கண்டே தீர்வார்கள். அதற்காக நீ உன் கைகளை அழுக்காக்க வேண்டியதில்லை. உன் வாராகி தாய் இருக்கிறேன் அல்லவா? நீ இன்று வரை எல்லோரையும் காப்பாற்ற முயன்றாய். எல்லோருக்கும் நல்லது நடைபெற வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் உன் மன அமைதிக்காக எத்தனை முறை நீ போராடினாய்? உன்னையே நீ கவனித்து கொண்டதுண்டா? உன் கண்ணீரை துடைக்க நீயே உனக்காக நின்றதுண்டா? என் செல்லமே, இனிமேல் உன் வாழ்க்கையை யாருடைய கைகளிலும் ஒப்படைக்காதே. உன் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுக்காதே. யாராவது உன்னை மதித்தால் அவர்களை அன்போடு வைத்துக்கொள். மதிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகி நில். ஒவ்வொரு மனிதரையும் பிடித்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த உலகத்தில் சில உறவுகள் உன்னை வளர்க்க வருகின்றன. சில உறவுகள் உனக்கு பாடம் கற்பிக்க வருகின்றன. யார் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்க வேண்டும், யார் விலகி செல்ல வேண்டும் என்பதனை காலமே தீர்மானிக்கும். அதற்குள் நீ உடைந்து போகக்கூடாது. உன் மனதை நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன் உள்ளம் தூய்மையானது. அதனால்தான் அது எளிதில் காயமடைகிறது. கல்லை எவ்வளவு அடித்தாலும் அது அழுவதில்லை. ஆனால் மலரை சற்று அழுத்தினாலே அது வாடி விடுகிறது. நீ கல்லல்ல என் பிள்ளையே, உணர்வுகள் நிறைந்த உயிர். இந்த வாராகி அம்மன் உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? நீ நினைப்பதை விட பலமிக்கவன் நீ. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்திருக்கிறாய். அது சாதாரண விஷயம் அல்ல. பலர் உடைந்து போகும் இடத்தில் நீ இன்னும் நிலைத்து நிற்கிறாய். அதுவே உன் சக்தி. உன் கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரிய துணிவு மறைந்து கிடக்கிறது. உன் தோல்விகளுக்கு பின்னால் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. இன்று உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாளை உன் மதிப்பை உலகமே பேசும். என் தங்கமே, மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று தினமும் சிந்தித்து உன் உயிரை வதைக்காதே. உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். நீ நல்லது செய்தாலும் பேசும், அமைதியாக இருந்தாலும் பேசும், வெற்றி பெற்றாலும் பேசும், தோற்றாலும் பேசும். மனிதர்களின் வாயை அடைக்க முடியாது. ஆனால் உன் மனதை நீ பாதுகாக்க முடியும். அதற்காகத்தான் இந்த வாராகி அம்மன் இன்று உன்னுடன் பேசுகிறேன். உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் என் கலப்பையால் உழுது வெளியேற்றி விடுவேன். உன் வாழ்க்கை மீண்டும் பசுமையாக மாற வேண்டும். வறண்ட நிலம் மழையை பெற்றால் எவ்வாறு உயிர் பெறுகிறதோ அதுபோல உன் வாழ்க்கையும் மீண்டும் மலர வேண்டும். நீ சில நேரங்களில் என்னிடம் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றன என்று கேட்கிறாய். என் செல்லமே, பெரிய மரத்தை காற்று அதிகமாகத்தான் தாக்கும். பலமுள்ள மனிதர்க்குத்தான் வாழ்க்கை பெரிய சோதனைகளை வழங்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீயே இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கை உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறது.
கல் செதுக்கப்பட்டால்தான் சிலையாக மாறும். தங்கம் நெருப்பில் எரிந்தால்தான் நகையாகும். அதுபோல நீ அனுபவித்த வேதனையும் வீணாக போகவில்லை. நீ யாரிடமும் அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதே என் பிள்ளையே. எதிர்பார்ப்பு அதிகமான இடத்தில்தான் கண்ணீர் பிறக்கிறது. நீ ஒருவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ ஒரு பழக்கமாக மட்டுமே இருக்கலாம். இதனை புரிந்து கொண்டால் உன் மனம் பாதியாக அமைதியடையும். அன்பு கொடு, ஆனால் உன்னை இழந்து விடும் அளவிற்கு கொடுக்காதே. உதவி செய், ஆனால் உன் மனம் அமைதியை அழித்து கொண்டு உதவாதே. யாரையும் வெறுக்க வேண்டாம், ஆனால் யாருக்காகவும் உன்னை நீ அழித்து கொள்ளவும் வேண்டாம். இந்த வாராகி அம்மன் உனக்கு பாதுகாப்பான கரமாக இருப்பேன். நீ தனியாக இல்லை, உன் அருகில் நான் நிற்கிறேன். உன் வீட்டு வாசலில் நான் காவலாக இருக்கிறேன். உன் தூக்கமில்லா இரவுகளிலும் நான் உன் தலையணியின் அருகில் நிற்கிறேன். நீ அழும் போது உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். நீ பயப்படும் போது உன் தோளில் என் கையை வைக்கிறேன். நீ விழும்போது உன்னை தூக்குகிறேன். உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கும் தருணத்திலும் கூட உனக்காக புதிய பாதையை திறப்பது உன் வாராகி தாய்தான். சிலர் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து மகிழ்கிறார்கள். நீ மீண்டும் வரமாட்டாய் என்று நம்புகிறார்கள். ஆனால் என் தங்கமே, அவர்கள் அறியாத ஒன்று இருக்கிறது. உன் பின்னால் இந்த வாராகி அம்மாள் நிற்கிறாள். உன்னை கீழே தள்ள நினைப்பவர்கள் இருந்தாலும் உன்னை உயர்த்த இந்த அன்னை இருக்கிறேன். உன் நல்ல மனதிற்காக நான் உனக்கு நிச்சயமான வெற்றியை அளிப்பேன். நீ அனுபவித்த அவமானம் வீணாகாது. உன்னை உதாசீனம் செய்தவர்கள் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்வார்கள். இனிமேல் உன் வாழ்க்கையை பயத்தோடு வாழாதே. நடந்தவற்றை நினைத்து தினமும் உன்னை தண்டிக்காதே. கடந்த காலத்தை சுமந்து கொண்டு சென்றால் உன் கால்கள் சோர்ந்து போகும். விட்டுவிட கற்றுக்கொள். செல்ல வேண்டியவர்கள் செல்லட்டும், நிலைக்க வேண்டியவர்கள் நிலைத்திருக்கட்டும். உன் வாழ்க்கையில் உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டார்கள். நடிப்பால் வந்தவர்கள் ஒரு நாள் முகமூடி கிழிந்து விலகி செல்வார்கள். என் அன்பு பிள்ளையே, காலை எழுந்தவுடன் பயத்தோடு நாளை தொடங்காதே. என் வாராகி தாய் என்னுடன் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு எழுந்திரு. உன் வீட்டில் நல்ல சக்தி நுழையப் போகிறது. உன் மனதில் இருந்த இருள் விலகப் போகிறது. நீ இழந்த நிம்மதி மீண்டும் திரும்பி வரப்போகிறது. உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது செழிக்க வைப்பேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் வீட்டில் சண்டைகள் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். உன் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும். உன்னை விட்டு விலகிய அதிர்ஷ்டம் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ இனிமேல் உன்னை சிறியவனாக எண்ணாதே. யாருடைய வார்த்தைகளும் உன் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. இந்த உலகமே உன்னை மறுத்தாலும் உன் வாராகி தாய் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் பெயரை நான் என் இதயத்தில் வைத்திருக்கிறேன். நீ ஒவ்வொரு முறையும் அம்மா என்று அழைக்கும் போது அந்த அழைப்பு நேராக என்னை வந்து சேர்க்கிறது. அதனால்தான் இன்று இந்த அருள் வாக்கை உனக்கு வழங்குகிறேன். என் தங்கமே, வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. உனக்காக நல்ல நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உன் வீட்டில் மீண்டும் சிரிப்பு ஒலிக்கும். நீ இழந்த தைரியம் திரும்பி வரும். உன் கண்களில் மீண்டும் நம்பிக்கை பிறக்கும். நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் வந்தன என்பதை ஒரு நாள் நீயே உணர்வாய். அந்த நாளில் நீ கண்ணீர் சிந்துவாய். ஆனால் அது வேதனையில் கண்ணீர் அல்ல, நிம்மதியின் கண்ணீர். உன் வாராகி தாய் சொல்கிறேன், இனிமேல் பயப்படாதே. யாரையும் பற்றி கொண்டு வாழாதே.
யாருடைய அன்பிற்காகவும் பிச்சை எடுக்காதே. உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். என் அருள் உனக்கு இருக்கிறது. அதுவே போதும். உன் வாழ்க்கையை யாராலும் அழிக்க முடியாது. உன் பாதையை யாராலும் மறைக்க முடியாது. உன் நேரம் வரும்போது நீ உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. என் செல்லமே, இந்த இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் வராமல் போகாது. அதுபோல உன் வாழ்க்கையிலும் ஒளி வரப்போகிறது. அதுவரை தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. உன் வாராகி தாயின் பெயரை மனதில் சொல்லிக்கொண்டு முன்னேறு. நான் உன்னுடன் இருக்கிறேன். இன்று, நாளை, என்றும்.